வந்து கோயிலுக்கு போகிறோம். பெங்களூரில் ஒரு ஃபேமஸான கோயில், முருகன் கோயில். அங்கே போய் நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். டைம் ஆச்சு. என் குட்டி பாப்பா ரெடியாக இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிடும் ஃபுல்லாகவே. இப்போ லைட்டாக தான் வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் இருக்கும்போதே நாங்கள் கோயிலை கொஞ்சமாக கவர் பண்ணி போட்டுக்கோம். ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க கோயில் வந்து இருட்டில் தான் செம்ம அழகா இருக்கும் லைட்லாம் போட்டு அப்படின்னு. அது கண்டிப்பாக உண்மைதாங்க. வெளிச்சம் லைட்லாம் போட்டிருக்கும் போது செம்ம அழகா இருக்கு. நீங்களே பாருங்க. கோயில் நேம் வந்து சுங்ககிரி சண்முகா டெம்பிள். இது பெங்களூர்ல RR நகர்ல இருக்கு. ராஜராஜேஸ்வரி நகர்னு சொல்லுவாங்க. முன்னாடியே வந்து விநாயகர் சிலை இருக்குது. அப்புறம் 2 சைடும் படி போகுது. படி மொத்தமாகவே 210லேருந்து 250 வரையும் படி இருக்குது. நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு முருகன் கோயிலா அப்படின்னு நினச்சி நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிவபெருமான் இருக்காரு. கைலாயத்தோட தோற்றம் எப்படி இருக்குமோ அது மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் புத்தோட வடிவத்தை வச்சும் கட்டியிருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. உள்ளே வந்து சிவன் வந்து ஸ்படிகத்தாலேயே செஞ்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இருந்து பாருங்க, எவ்வளோ பெரிய திரிசூலம் பாருங்க. அந்த உடுக்கையோடு இருக்குது. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த உடுக்கை மேலே இருக்க அந்த பாம்பு, அந்த பாம்போட வால் கீழே தொங்குறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிவனை கும்பிட்டுட்டு திருப்பி நம்ம படியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அந்த சிவன் சன்னிதானத்துக்கு மேலே இருக்கிற தோற்றம் தான் இது. பார்க்க கைலாயம் மாதிரி இருக்குது. பாம்பு புத்து மாதிரியும் அமைச்சிருக்காங்க. இந்த தோற்றம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. திருப்பியும் படியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் அந்த முருகனோட ஃபேஸு. இந்த கோயிலோட ஒரு தனி சிறப்பே வந்து அந்த முருகனோட 6 முகம்தான். செம்ம அழகாக இருக்குது. அந்த
இப்போது நம்ம மலை மேலே இருக்க அந்த முருகன் கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடில் வந்து விநாயகர் இருக்கார். அதுக்கு மேலே வந்து அந்த ஓடு போட்டிருக்காங்க. விநாயகர் இருக்கிற அந்த மேலே பார்க்கவே நல்லா இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்த வழியை திரும்பி பார்த்தோம்னா அப்படியே பெங்களூர் ஏரியாவே ஃபுல்லாகவே சூப்பராக தெரியுது. ஃபைனலி நம்ம இப்போ வந்து மலை உச்சியில் இருக்க முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து பலிபீடம், கொடிமரம் இருக்குது. அப்புறம் நம்ம முருகப்பெருமானோட வாகனமான மயில் இருக்குது. கர்ப்பகிரகத்தில் இருக்கிற முருகனுக்கு அலங்காரம், அபிஷேகமாக நடந்துட்டுருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். 15 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. கோயில் வந்து நட்சத்திர வடிவில் இருக்கும். அது நீங்கள் கர்ப்பகிரகத்துக்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் அது தெரியும். முருகப்பெருமான் வந்து கர்ப்பகிரகத்தில் சுற்றி வர்ற பகுதி இது. அந்த அறுகோணத்தில் இருக்குது. அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேலே வந்து ஓவியங்கள் இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 3Dயில் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. நான் வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அது வந்து தர்மாக்கோல்லையே அழகாக பெயிண்ட் பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே இருக்க ஓவியங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமானோட அறுபடை வீடான திருச்செந்தூர், பழனி இதை தான் இவ்வளோ அழகாக ஓவியமாக செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க. பார்க்கவே அற்புதமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கோயிலோட மிக பிரம்மாண்டமான அந்த முருகரோட ஃபேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபேஸ் பார்க்கவே பக்கத்துலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அது நைட்டில் அந்த லைட்டு வெளிச்சத்தில் பார்க்கும்போது அப்படியே மெய் சிலிர்க்குது. அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த முருகரோட அந்த ஃபேஸ் மட்டுமே வந்து 62 அடி உயரமாங்க. பாருங்கள், அதுவும் சுற்றி போய் பார்க்க முடியாது. இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் அந்த முருகரோட ஃபேஸை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா கோயிலை வந்து 8:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்குள்ளேயுமே
எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டாக வெளியிலே வந்தோம். நாங்கள் கீழே இறங்கி வந்தோடனேயுமே கேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிது. எனக்கு கோயிலேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை. நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக போயிருந்தாலும் கோயிலுக்கு போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் வந்து பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.